என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போவது சிவபுராணம் பகுதி 3. முதலில் தோன்றியவர் யார்? இதுவே சரியென முடிவெடுத்த பிரம்மதேவர் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண தனது பயணத்தை தொடங்கினார். ஸ்ரீமன்னாராயணன் வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார். ஸ்ரீமன்னாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அடியையோ முடியையோ காண இயலவில்லை. ஸ்ரீமன்னாராயணன் இந்த லிங்க வடிவம் முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார். சிவபெருமான் காட்சியளித்தல். பிரம்மதேவர் அன்னப்பறவையாக இருந்து வெகு தூரம் பயணம் மேற்கொண்டும் ஜோதி லிங்கத்தின் முடியை காண முடியாமல் ஆரம்பித்த இடத்திற்கு திரும்ப வந்தார். அப்பொழுது பிரம்மாவிடமிருந்த ஆணவமானது சிவபெருமானால் முழுவதுமாக நீக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீமன்னாராயணன் மற்றும் பிரம்மா ஆகிய இருவர்களும் தங்களை விட சக்தி வாய்ந்த ஒருவர் லிங்க வடிவில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டனர். பின்பு அவர்கள் இருவரும் லிங்க வடிவத்தில் உள்ள ஜோதியை கைகூப்பி வணங்கினார்கள். அவ்விருவரும் இணைந்து ஜோதி லிங்கத்திடம் எங்களுக்குள் ஏற்பட்டிருந்த யார் மேன்மையானவர் என்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது எங்கள் இருவரை விட மேன்மையான ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்தி எங்களிடத்தில் இருந்து வந்த அகந்தையை ஒழித்த பரம்பொருளே தங்கள் யார் என்று எங்களுக்கு காட்சி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இருவரும் துதித்தனர். பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதி லிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தார். சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்தது. மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூரணமாக சிவபெருமான் காட்சியளித்தார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.